தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தி இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 350வது நாள் பதிவு. நினைத்து பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் ஒரு 15 நாட்கள், அதாவது ஜூன் 3ஆம் தேதி அன்று கலைஞருடைய 100ஆண்டு விழா, கலைஞருடைய 100 ஆண்டுகள் முடிந்து 101வது ஆண்டு துவங்க இருக்கிறது என வரப்போகிறது. கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் துவங்கிய போது நிச்சயமாக இதை நான் முழுமையாக முடிப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தது. காரணம், கலைஞர் என்கிற தன்னம்பிக்கைக்காரரை பற்றி பேசுவது. கடந்த சில பதிவுகளாய் நான் கதைகளை படிக்கிற போது ஒருவேளை உணர்ச்சி இல்லாமல் இருப்பது போல் தோன்றுகிறதோ எனக்கே தோன்றியது. இருந்தாலும் கூட கலைஞருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக மனனம் செய்து சொல்வது கடினம் என்கிற காரணத்தால் அதை அப்படியே உங்கள் முன்னால் கொடுத்திருக்கிறேன். கூர்ந்து கவனித்தால் கண்டிப்பாக கலைஞர் சொன்னதை கேட்கலாம். இன்றைக்கும் கலைஞரின் குட்டி கதைகளிலிருந்து ஒரு சில கதைகளை தான் பார்க்க போகிறோம். கள்ளியும் ரோஜாவும் என்கிற தலைப்பிலே இலக்கியங்களை ஒப்பிட்டு பேசுகிறார் கலைஞர். அதை நாம் இப்போது பார்க்கலாம். நாம் வசிக்கும் தமிழகத்தை ஒரு பூந்தோட்டமாக நினைத்து பார்த்தால் சிலப்பதிகார ரோஜாவும், சீவக சிந்தாமணி என்னும் செண்பகமும், குண்டலகேசி எனும் பூங்கொத்தும், மணிமேகலை என்கிற மல்லிகையும், அகம் புறம் என்ற அன்றளர்ந்த முல்லைகளும் மனம் பரப்பிட காணுகிறோம். அந்த மலர்களையும் மனத்தை கொண்டு மொண்டு தரும் தென்றலாக பாரதியார், பாரதிதாசன் கவிதைகளும் மிதந்திடுவதை காணுகிறோம். இத்தகைய சீர்குலங்கும் நந்தவனத்திலேதான் மூலையிலே கள்ளிக்காடும் இல்லாமல் இல்லை, வாசமற்ற கனகாம்பரமும் வைக்கப்படாமல் இல்லை. மாலை வேளையிலே உல்லாசமாக உலாவல் நடத்த முடியாதபடி பயமுறுத்துகின்ற பாம்புகள் வாழும் பெரும் புற்றுகளும் தோன்றாமல் இல்லை. கள்ளி என்றேன், சிலருக்கு கடுமையாக கூட தெரியலாம். உள்நுழைந்து பார்க்காத காரணத்தால் கம்பராமாயணம் தமிழக பூங்காவிலே கள்ளிகாகத்தான் படர்ந்து விட்டது. கள்ளி மலரிலே அழகுண்டு கம்பர் கவிதையிலே கவிதை நயம் இருப்பது போல கள்ளி மலரிலே நறுமணம் கிடையாது. கம்பர் சித்திரத்தில் இன உணர்வு இல்லாதது போல தமிழ் உணர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவது ராமாயணம். சிலப்பதிகாரத்தை ரோஜாவென்று குறிப்பிட்டேன், ரோஜாவுக்கும் முள் இருப்பதனால். சிலப்பதிகாரத்திலே கற்பனைக்கு எட்டாத சம்பவங்கள் இருக்கலாம், ஆனால் சிலம்பு ஒலிக்கும் போது செந்தமிழ் பண்பு ஒலிக்கிறது. சேரனின் வீரமும், சோழனின் மனவளமும், பாண்டியனின் நேர்மையும், மொத்தத்தில் மூவேந்தர் ஆண்ட 3 பெரும் நாடுகளை பற்றிய குறிப்புகளும் நிறைந்து கிடக்கின்றன இளங்கோ தந்த அந்த இன்ப புதையலிலே. சேரனின் தம்பி தயாரித்த தங்கரோஜா சிலப்பதிகாரம். நான் மாணவர் கம்பர் கழகம் நடத்துகிறவன். கலைஞரை பற்றி பேசுகிற போது அவர் எடுத்து வைக்கிற விமர்சனங்களை புறந்தல்லாமல் இருக்க முடியாது. எத்தனையோ அறிஞர்கள் கம்பராமாயணத்தை ஆராய்ந்து பேசினாலும் கூட அண்ணா அவர்கள் கம்பரசம் என்று கம்பராமாயணத்திலே விரசமான பாசுரங்கள் இருக்கின்றன என்பதை அடிக்கிட்டு காட்டி மேடைகள் தோறும் முழங்கி எதிர்வாதம் செய்தவரை எல்லாம் தோற்கடித்ததை இந்த தமிழகம் உணரும். தோற்றோம் என்று ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் கம்பராமாயணத்தை பற்றி அண்ணாவிடம் பேச முடியாமல் போய்விட்டார். அவர்கள் கம்பராமாயணத்தை பக்திபூர்வமாக அணுகினார்கள். பகுத்தறிவாளர்கள் அதை தங்களுடைய பார்வையிலே பக்தி என்கிற பெயரால் சில இடங்களிலே வரக்கூடிய ஆபாச கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே போகக்கூடாது என்று நினைத்தார்கள். இதுதானே வழிய கம்பனை கலைஞர் பாராட்டி இருக்கிறார். கம்பனை பற்றி நிறைய மேடைகளிலே கலைஞரும் பேசியிருக்கிறார் என்று ஒரு தகவல். அவர் சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சிலப்பதிகாரத்தை பெண்மையை பற்றி சொன்னார். ஐம்பெரும் காப்பியங்களாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகியவற்றை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். ஆக அகநானூறு, புறநானூறு ஆகியவை தமிழுக்கு கிடைத்த மிக பெரும் பொக்கிஷங்கள். 14 கணக்கு நூல்கள் இருக்கின்றன. இனியவை 40, இன்னா 40, திருக்கடிகம், திருக்குறள், திருக்குறள், இன்னும் சொல்ல போனால் ஆச்சாரக்கோவை என்று 18 நூல்கள் இருக்கிறது. மேல்கணக்கு நூல்கள் 18 இருக்கிறது. இப்படி தமிழ் இலக்கியங்களிலே எவ்வளவோ இருந்தாலும் கூட கம்பராமாயணம் பகுத்தறிவு கருத்துக்களுக்கு ஒத்துவராததோடு கம்பராமாயணம் ராமனை இறைவனாக சொல்லுகிற போது இறைவனை கேவலைப்படுத்துவது போல பாத்திர படைப்புகளிலே கவிதைகள் வருவதை
கலைஞர் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொள்ளலாம். ஆனால் கம்பருக்கு எதிராக கலைஞர் என்றால் இல்லை என்பதையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆபாசமே ஆபாசம் என்கிற தலைப்பிலே உள்ள ஒரு கதை. இதுவும் புராண கதைகளிலே வந்தவற்றை எதிர்த்து நாத்திக கருத்தை பேசுகிற கலைஞருடைய கதை. அரிக்கும் அரணுக்கும், அதாவது ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஐயனார் என்பது ஆபாசம் இல்லையாம்? அதை ஆபாசம் என்று கூறுவது ஆபாசமா? தாருகாவனத்து ரிஷிபசேனத்திலே ரிஷி பத்தினிகளை சிவனார் கற்பழித்த கலை ஆபாசம் இல்லையாம்? அதை ஆபாசம் என்று கூறுவது ஆபாசமாம்? முழு நிர்வாணமாக வந்து அன்னம் பரிமாறு என்று அனுசுயாவை பார்த்து மும்மூர்த்திகளும் பேசியது கோரியது ஆபாசம் இல்லையாம்? இந்த முட்டாள்தனங்களை நம்பாதீர்கள் என்று முழங்கியது ஆபாசமாம் என்று தன்னுடைய இளம் வயதிலே பகுத்தறிவு கருத்துக்களை, திராவிட கருத்துக்களை, திராவிட இயக்கத்துடைய கருத்துக்களை, கடவுள் மறுப்புகளை பற்றி பேசுகிற போது கலைஞர் பேசியது இது உண்மையும் கூட. ஏனென்றால் அதனால்தான் இங்கே பக்தியும் பகுத்தறிவும் ஒரு சேர இருக்கிறது. அதனால்தான் தமிழகத்திலே ஆளக்கூடிய நிலை பிஜேபிக்கு வரவில்லை. பக்தியால் மற்றவர்களை பயமுறுத்தியோ பக்தியால் மற்றவர்களை அடிமைப்படுத்தலாம் என்ற நிலை தமிழகத்திலே கிடையாது. பக்தி என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக விஷயம், அரசியல் என்பது வேறு என்பதை பகுத்தறிவு தந்தை பெரியார் மூலமாக கற்றுணர்ந்தது தமிழ்நாடு என்பதை இன்றைக்கும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நான் சொன்ன 2 கதைகளுமே கூட கலைஞருடைய உணர்வுகளை அப்படியே எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். காரணம், நானெல்லாம் கோயிலுக்கு செல்கிறவன் தான், கடவுளை நம்புகிறவன் தான். ஆனால் அதில் உள்ள இந்த கருத்துக்களை கேட்கிற போது நமக்கே கூட தோன்றும், ஆமாம் இதையெல்லாம் நம் வெளியிலே சொன்னால் ஆபாசமாகத்தானே தெரியும், எப்படி சொல்ல முடியும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா? அந்த உணரக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுத்தது கூட கடவுள் என்று நான் நம்புகிறேன். அது கலைஞர் வாயிலிருந்து வந்திருக்கிறது. நன்றி. கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நாளை அடுத்த ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிற வரையிலே உங்களுக்கு பிரியாவிடை கூறி வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புடன் பிறப்பு வைதாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.